இப்போ நான் பாருங்க பிள்ளைகள் குட்டிகள் பாருங்க பாசம் பற்று எல்லாருக்குள்ளேயும் நாங்கள் இருக்கிறோம். கஷ்டம் வந்து நான் வெளிநாட்டுக்கு போகிறேன். சின்ன உதாரணம் நல்லா கேளுங்க. அங்கே போகிறோன்னு எந்த எண்ணம் வரும்? கஷ்டம் மட்டும் உள்ளங்கே நாங்கள் போகிறோம். எந்த எண்ணம் வரும்? எங்கேருந்து நாங்கள் எவ்வளோ காலம் பாசம் பற்று இதுக்குள்ள பிள்ளையோட இருந்தா எந்த எண்ணம் வரும்? அங்கிருந்து அங்கே போகிறோன்னே இங்கே வரும். இங்கே வரக்குள்ள அவர் இங்கே வந்த உடனே என்ன செய்வார்? கோல் எடுப்பார். இங்கே வந்துடாதங்க, நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி தான் போயிருக்கோம்னு சொல்லி இங்கே சொல்லுவார். யாரு? மனைவி. பூமி சொல்லாது, மனைவி சொல்றா உதாரணம். அப்ப நாங்க என்ன செய்யணும் பாரு, அங்க கொஞ்ச நாளைக்கு பாருங்க இருக்கும் போது இந்த பதிவு பற்றி பாச பதிவு போயிட்டு கொஞ்ச நாள்ல பாருங்க உழைப்பார். இப்ப நீங்க கண்ண மூடி தியானம் பண்ணும் போது பாருங்க எங்க நீங்க இருக்கீங்க? வெளிநாட்டுக்கு போக பற்று பாசத்துக்குள்ள இருக்கீங்க. இப்ப எங்க போய் இங்கே பாருங்க கண்ண மூடி எங்க போய் வெளிநாட்டுக்கு போன நம்ம சிந்திச்சு கொள்ளும். சாமியன் பாருங்க சொல்ற வழியில போய் நம்ம கவனிச்சு தியானம் பண்றோம். இப்ப எங்க வரும் மனம்? அந்த வெளிநாட்டுக்கு போன அனுபவம் எங்க வரும்? எங்க வரும்? இங்க வரும். இங்க வரும். எழும்பூடாது. ஊர் கதையெல்லாம் கதைகள் ஏன்னா அங்கதான் இருக்கிறாங்க. அதுக்குள்ளேயே நீங்க மாட்டுப்பட்டு அதெல்லாம் சொல்லும். அதெல்லாம் எடுக்கப்படா. எழும்பு எழும்பு எழும்போணும் 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 குளிக்கணும் பாருங்க இருக்கணும் போகும். இப்படியே கவனிச்சு கொஞ்சம் வெளிநாட்டுக்காரங்களுக்கு வீட்டை குறைஞ்சி அங்க ஃபுல்லா வேலையக்குள்ள சம்பளம் எடுத்து லட்சக்கணக்கு அனுப்புனா இங்க சந்தோஷப்படுற மாதிரி நீங்க இங்க போனா உங்க குடும்பம் உங்க சமுதாயம் உங்களை சேர்ந்தவர்கள் எல்லோரும் பாருங்க நீங்க அனுப்புறாங்க எடுக்கிற சம்பளம் இங்க எல்லாரும் சாப்பிடலாம். என்ன நீங்க எடுக்கிற அருளால இங்க எல்லாரையும் காப்பாற்றலாம்.